வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது சாண்ட்ராக்கு சரியான செருப்படி. அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, மக்கள் வெளியே போனால் என்ன செருப்பால் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குமா அப்படின்னா எஃப்ஜேவெல்லாம் கேப்டன் ஆக்கணும்ல, பிளான் போட்டு அதுக்காக அடிங்கலாம் அவங்க கேட்டிருந்தாங்க. இப்போ விஜேஎஸ் வந்து கொடுக்க போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரொம்ப கிளியராக இருக்குது. சாண்ட்ராக்கு தான் வந்து தரமான சம்பவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் எக்ஸ்ட்ரீமாக எனக்கு தெரிஞ்ச வரை அதில் வந்து 2 சம்பவங்களை சொல்கிறாரு, 2 இல்ல 3 சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வார கடைசியில் என்ன பேசணும், நாம் என்ன பேசணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவிருக்கு அப்படிங்கிறாரு. அது வந்து அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல, இதை மட்டும் அட்ரஸ் பண்ணலை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த கடைசியாக அந்த எபிசோட் கடைசியில். அதுவும் எஃப்ஜே வந்து நீங்கள் உப்புக்கு சப்பானா, நீங்கள் கேப்டனே கிடையாதான், போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அதுக்கப்புறம் நான் தலையாக கேட்குறேன், நீங்கள் கேப்டன் தானே, சொல்லுங்கள், கரெக்டாக தானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, நீ தான் நான் தலையே இல்லைன்னு சொல்லிட்டியே, இப்போ இதுக்கு வந்து என்ன கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்கார இவர் போய் காலிலெல்லாம் போய் விழுந்தாரு. ஆனாலும் அவங்க மனசு இறங்கலை. ஸோ அந்த இடத்துல எஃப்ஜே பண்ணதும் தப்பு தான். இப்போ அதை வந்து அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எபிசோடு எண்டில் காட்டினாங்கல்ல, இவங்க மற்றவங்கள பற்றி சொன்னதெல்லாம் அவ்வளோ இருக்கு கேஸு. அந்த கேஸையும் பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக மென்ஷன் பண்ணுறாரு விஜேஎஸ். ஸோ அப்போ தான் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணலன்னு வச்சிங்களேன், நீங்கள் கண்ணை திறந்து வச்சுருக்கீங்களா பிக் பாஸ், அந்த கண்ணை அடுத்த சீசன்லேருந்து மூடிடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அதை தான் இங்கே மீன் பண்ணுறாரு. எதை அட்ரஸ் பண்ணோம், அட்ரஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவு இருக்குது இவங்களுக்கு. பிக் பாஸ் எப்போ கண்ணை திறக்கணும், எப்போ மூடணுங்கிறத பற்றி தெளிவு இருக்குது. ஆனால் இவங்க ஆட்டத்தை எப்படி ஆடணுங்கிற அந்த தெளிவு இல்லை அப்படிங்கிறாரு. அது இருக்கான்னா இல்லை, எக்ஸ்ட்ரீமாக இன்னொன்று போயிட்டு அடுத்து சொல்கிறாரு பாருங்க, இதெல்லாம் கேட்க மாட்டார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதையும் இன்டெரக்டாக கேட்குறாரு. கனியக்காவை வந்து இவங்க கெழுவி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல பார்வதி கிட்ட. அதுக்கு முன்னாடி போன வாரம் எபிசோட் முடிஞ்சதும், அதாவது ஜட்ஜா வந்து இவங்க பயந்துட்டாங்க சாண்ட்ரா, ஆனால் கனி வந்து ரொம்ப பார்ஷியாலிட்டி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனியை போட்டு அடித்தாரு. சாண்ட்ரா வந்து சொல்லியிருந்தாங்க, நான் அப்போவே சொன்னேன் சார், என்ன லிசன் பண்ணவே இல்லை, அவங்க ஆடியன்ஸை பார்த்துட்டு இருந்தாங்க சார் அப்படின்லாம் இவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க கனியக்கா பெருசாக வாயை திறக்கல. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு சாண்ட்ரா கிட்ட போயிட்டு, நீயும் ஜட்ஜு தானே, நீயும் உன் மேலே தப்பு இருக்குது தானே, அதை நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏன் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் அங்கேயே சொல்லிட்டேனே, நான் பயந்துட்டேன்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் நான் சொல்லிட்டு நான் எதுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுமைன்ட்டு போயிட்டாங்க. இந்த சம்பவத்தை மறுநாள் பார்வதி கிட்ட விளக்கும் போது இந்த மாதிரி வந்து கேட்டுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீயும் நானும் ஒரே ஏஜ் தான் அப்படின்னு சொல்லுது கேள்வி, அந்த மாதிரியா இருக்க நான் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே இன்டெரக்டாக மீன் பண்ணுற மாதிரி இருக்குது. வீட்டில் அத்தனை கண்ணாடி இருக்குது, அதில் உன் மூஞ்சியை பார்த்துருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும் நீ யாரு, நீ இந்த வீட்டில் எங்கே இருக்கன்னு. ஆனால் அதை அவங்க பார்க்கல. நாம் காட்டுவோமா யாருன்னு அப்படின்லாம் சொல்கிறாரு. காற்று வாரா. ஸோ ஃபுல்லாக முழுக்க ப்ரமோ முழுக்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருக்கிறாங்க. ஏன்னா அத்தனை வார்த்தைகள் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம்ல, ஏகப்பட்ட வார்த்தைகள். இதில் நான் அதுலேயே அந்த குறும்படத்துலேயே வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த சொல்கிறதுக்கு பிக் பாஸை பற்றி சொன்னாங்கல்ல, கண்ணை மூடுங்க, அடுத்த சீசன்லேருந்து கண்ணை மூடுறீங்க அப்படின்னு. ஏன்னா சபரிக்கிட்ட ஆரம்பிச்சதுங்க அது. அது வந்து ஒரு சண்டையில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ண பார்த்தாரு, இந்த ப்ரஷ் எல்லாம் திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்த்தோம் ஆரம்பத்தில். போன சாட்டர்டே நடந்தது அது, ஐ மீன் ஃப்ரைடே நடந்தது. அப்போ சாட்டர்டே மார்னிங்லேருந்து இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் பரப்பப்பட்டது. ஸோ அப்போ தான் சொல்லியிருப்பாங்க, சபரி மூஞ்சிக்கு நேரம் போது, சபரி நான் ஒரு பொண்ணு நின்று ஆடுவேன், என் வீட்லேயும் ஒரு ஆம்பளை இருக்கா, அப்படி என் புருஷன் ஆம்பளை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது வாங்கின கேஸ் வந்து இது கிழவி அப்படின்னு சொன்னது. அதையும் தாண்டி வீக்கெண்டில் வந்து எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க, ஜெயிலுக்குள்ளே ஒன்றா போட்டாங்கன்னு வச்சிங்களேன். கனியக்காவை அனுப்ப மாட்டாங்க, அந்த குரூப் அவ்வளோ பெரிய குரூப் இருக்குது. அப்படி இருக்கும்போது கனியக்காவுக்கு பிளான் பண்ணியும் ஓட்டு போட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, கனியக்கா ஜெயிலுக்கு கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பார்வதி கிட்ட கேட்டு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் கண்ணிலே பேசினாங்கல்ல சாண்ட்ரா வந்து பிரஜன் கிட்ட, அந்த ஆம்பளை கிட்ட, பேப்பர் ரோடி கிட்ட, எனக்கு ஓட்டு போடு, எங்களுக்கு ஓட்டு போடு அப்படின்னு. அதனால தான் வந்து அவர் அங்கே இவங்க 2 பேரை குத்துனாரு, திவ்யா சாண்ட்ரா அப்படின்னு. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் சொன்னார் பாருங்க, நாங்கள் இதுதான் பண்ணுவோம், நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்கன்னு. அதை சொல்லிட்டு வெளியே வந்து விக்கல்ஸ் கூட அந்த பிரச்சனை வரும்போது, அப்போ வந்து நான் பார்ஷியாலிட்டி பார்க்குறேன்னா நான் தனியாக தானே கேம் ஆடுறேன், எல்லாருக்கும் தெரியும் இல்லை, எல்லாரும் ஒத்துக்கிறீங்களே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. யோ, அந்த நீ நாமினேட் பண்ணி அதையே வந்து உன் ஒய்ஃப் கண்ணை காட்டுனதால பண்ண. ஸோ இப்படி கண்ணை காட்ட பண்ணிடுறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக வார்த்தையை விட்டுட்டு இருக்காரு. சாண்ட்ராக்கு சரியான சம்பவம் அது வரணும், இல்லைன்னா எக்ஸ்ட்ரீமாக போயிடுவாங்க. இதுவே எக்ஸ்ட்ரீம் இல்லை, சைக்கோ லெவலில் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறது. அவங்க வந்து கனி எதாவது பண்ணிட்டாங்கன்னா, திவாகர் வந்து சொன்னார், சச் எ இரிட்டேட்டிங் லேடி கேரக்டர் அப்படின்லாம் சொன்னார். ஸோ அதே போல் இப்போ நான் ஜெயிலுக்குள்ளே போனால் அவங்க எதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்படின்லாம். கனி வந்து சாண்ட்ராவை அடிச்சிட முடியுமா, எதாவது பண்ணுற முடியுமா? இவங்க ஃபிசிக் என்ன, அவங்க ஃபிசிக் என்ன, இவங்க ஸ்ட்ரென்த் என்ன, அவங்க ஸ்ட்ரென்த் என்ன. ஆனால் இவங்க கனியை பார்த்து பயப்படுறாங்களாம். அதெல்லாம் ஓவரால அத்தனை கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு, என்ன
தனியாக கதவை மூட்டா வந்துடுறாங்க. எல்லாம் ஓப்பனில் தானே இருக்குது. கண்டஸ்டன்ட்டு ஏன் கணவர் கூட வந்து வாசல்லே உட்காந்துருக்கலாம்ல ஜெயிலில். கேமரா இருக்குது, டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, 24/7 மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வந்து செம வில்லின்னு பார்த்தா அவங்களே காமெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. கனி இது அந்த டம்மி பீஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இவங்க என்னடானா அவங்க சைக்கோ லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது ரெண்டுமே தப்பு. சைக்கோ லெவலில் எடுத்துகிட்டு போனதும் தப்பு, இந்த பக்கம் கிழவி அப்படின்னு சொன்னதும் தப்பு. ஸோ அது ரெண்டுத்துக்கும் சம்பவம் இருக்குது. அதை தான் நம்ம இங்கே ப்ரமோவில் பார்க்க முடியுது. அதோட சேர்த்து சுபிக்ஷாவை நாயின்னு சொன்னாங்கல்ல, 2 முறை சொல்லியிருக்கிறாங்க, ஒரு முறை இல்லை. நம்ம போகிற போக்கில் நம்ம வந்து எல்லாருமே சோஷியல் மீடியாவில் சாண்ட்ராவை அடிக்க ஆரம்பிச்சப்பவும் நம்ம வந்து சாண்ட்ரா ரொம்ப அடிக்காமல் தான் நின்னோம். இப்போ வேணாம் இல்லை ஏதோ ஒரு முறை மிஸ் ஆகிருக்கு, சரி ஏதோ மிஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு விட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அது மிஸ் ஆகிட்டே தான் அந்த கிழவின்னு சொன்னது, சைக்கோன்னு சொன்னது, இங்கே நாயிங்கிறாங்க பார்த்தீங்களா, அதை ஏற்றுக்கவே முடியல. இந்த எலைட் மென்டாலிட்டி அது இருக்குல்ல. வரும்போதே மீனவ பொண்ணு அப்படிங்கிறது, அப்புறம் வந்து நாயின்றது ஸ்கூபி டூவான். அப்புறம் டிவாமிக்கு வாங்கி கொடுங்க, மருந்து யாருன்னா வாங்கி கொடுங்க, அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது ரொம்ப மோசமாக இருக்குல்ல. தொடர்ந்து தான் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ மட்டும் விஜேஎஸ் அடிக்காமல் விட்டாருன்னு வச்சிங்களேன், அடுத்த வாரம் இப்பயே பிக் பாஸ் வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேஸ்ட்டு. இதை அட்ரஸ் பண்ணலன்னா விஜேஎஸே வேஸ்ட்டுன்னு தானே சொல்கிறாங்க அவங்க. இதை மட்டும் அட்ரஸ் பண்ணலன்னா நீங்கள் அடுத்த சீசன் கண்ணை மூடிங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸை சொல்கிறாங்கன்னா, பிக் பாஸ் ஏன் சொல்கிறாங்க? அட்ரஸ் யார் பண்ணுவாங்க? பிக் பாஸை வந்து பண்ணுவார், விஜேஎஸ் தானே வந்து பண்ணுறாரு. ஃப்ரெண்டுன்னு அதான் சொல்லுவாங்கல்ல, வயிறு ஃபுல்லாக சாப்பாடை போட்டு குறவலை நிறைய கூட்டு வந்து என்ன பண்ணமோ அதை பண்ணிட்டு அப்படின்வாங்கல்ல. ஸோ விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா பழசை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால, பழசா எப்பயோ நடித்தோம் ஒன்றா அப்படிங்கிறதுனால ஃப்ரெண்டோடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனா, அதில் விஜேஎஸ் மேலே ஒரு தப்பு இருக்குது. போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நான் ரியாக்ஷனை மாஸ்காக போட்டிருக்கேன் சார், நான் எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிவிடுவேன் சார் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி இவங்க பயப்படுற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறதா நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதை இவர் என்ன பண்ணிட்டாரு, ஏற்றி விட்டாரு. பாருங்க இப்போ கூட சாண்ட்ரா முகத்தில் பயம் இருக்குது பாருங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் பர்ஃபார்மன்ஸை போட எல்லாம் நம்பிட்டாங்கன்னு அது ஓவராக பேக் ஃபயர் ஆகிடுச்சு. நம்ம அந்த இடத்துல கூட சரி ஏதோ இவர் விஜேஎஸ் வேற ஏதோ சொல்ல வந்து அந்த குறும்படம் பார்த்த எஃபெக்ட்ல அந்த ஞாபகத்தில் அதை சொல்கிறாங்க போல இருக்குன்னு நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் வில்லியாக வந்துட்டாங்க. இந்த பக்கம் விக்கல்ஸை பைத்தியம் அப்படின்றாங்க, அந்த பக்கம் உள்ளே போயிட்டு பாலை ஊற்றுன்றாங்க, சீப்பா கேமு, அப்புறம் மக்கள் செருப்பால் அடிங்கன்னு அவங்களே சொல்கிறாங்களே, நான் வெளியே வந்தால் என்ன செருப்பால் அடிங்க, நான் வந்து எஃப்ஜே வந்து கேப்டனாக தேர்ந்தெடுத்துக்கு அப்படின்றாங்க. இதெல்லாம் கூட வேற அவங்கள சொல்லிக்கிறாங்க, பைத்தியம்னாங்க. அந்த மாதிரி பைத்தியன்ற வார்த்தையோட விட்டுருக்குறாங்க மற்றவங்க. இந்த கிழவி சைக்கோன்னு சொல்லியிருக்க வேணா, அதுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கலாம். இந்த எல்லாத்துக்கும் மேலே போயிட்டு பர்டிகுலராக ஒரு கண்டஸ்டண்ட்டை மட்டும் டார்கெட் பண்ணி, சுபிக்ஷா எங்கே இருக்குன்னே ஆளே தெரில, சும்மா பீட் பாக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மா அப்படி சுற்றிட்டு இருக்கு, கண்டென்ட்ல வரதே கிடையாது. ஆனால் இவங்க பேசுகிற எல்லா இடத்துலையும் சுபிக்ஷா வந்து நின்றுறாங்க. அது வந்து கவனிக்க வராங்களா, வேவ் பார்க்க வராங்களா, எதுக்கு வராங்கன்னு தெரில. அந்த காட்சி இன்னும் நம்ம பார்க்கல. இவங்க பார்த்துட்டு போய் விக்கல்ஸ் கிட்ட சொல்கிறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரில. ஆனால் அவங்க பாட்டு அமைதியாக நின்றுக்கிறாங்க. இவங்க பேசுகிற எல்லா இடத்துலையும் அவங்க இருக்கிறாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிவாமிக்கு வேணும் ஒரு கண்டஸ்டன்ட். இப்போ வினோத்து கூட தான் கலாச்சா அப்படி, கம்ருதீன் சிரிச்சா அப்படி, எல்லாருமே அங்கே பண்ணாங்க. ரம்யா கூட சிரிச்சாங்க, சபரி சிரிச்சா அப்படி. அதாவது எஃப்ஜே சாண்ட்ரா பிரச்சனை வரும்போது அவங்கெல்லாம் விட்டு சுபிக்ஷாவை ஏன் டார்கெட் பண்ணணும்? இந்த பேப்பர் ரவுடி வரும்போதே வந்து சுபிக்ஷாவை எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். சரி பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து இந்த மாதிரி மீனவ பொண்ணு, மீனவர் பொண்ணு இல்லை, கடல் கன்னி அப்படிங்கிறது அவர். இவங்க வந்து கடல் கண்ணின்னு சொல்கிறத கூட நீங்கள் வேற மாதிரி, சரி ஓகே மீனவ பெண்ணுங்கிறத வந்து கொஞ்சம் வேற மாதிரி சட்டையராக சொல்கிறாங்க அப்படின்னு விட்டலாம்னு பார்த்தா, அதுக்கப்புறம் வந்து டிவாமிக்கு ஸ்கூபி டூ, விக்ரமுடைய காலடி நாய் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ என்னவா பார்க்குறீங்க? சுபிக்ஷாவை அந்த கம்யூனிட்டியில் தான் வர்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது, அதனால தானே கடல் கண்ணின்றீங்க. அப்போ என்னவா பார்க்குறீங்க? திவாகர் மட்டும்தான் அந்த ஜாதிய பிரச்சனையை பேசியிருந்தாருன்னு பார்த்தா இப்போ வெளியே போயிட்டாரு. இவங்க திவாகருக்கு மேலே இருக்கிறாங்க, ரொம்ப டைரெக்டாகவே அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. விஜேஎஸ் கனியக்காவை சொன்னதை விட, அது தப்பு தான், கனியக்காக்காக இவங்களை அடிக்கணும், அதை விட ஸ்ட்ராங்காக வந்து சுபிக்ஷாக்காக இவங்களை ரோஸ்ட் பண்ணணும், வச்சு செய்வாரா? ப்ரமோலாம் சூப்பராக இருக்குது சார், ஒன்லி ஒன் கண்டஸ்டன்ட் ஒருத்தரை தான் அடிக்க போகிறோன்னு சொல்லி தான் வராரு. அடிக்கிறாரா, சம்பவம் பண்ணுறாரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட பிரஜனும் பண்ணியிருக்காரு. பிரஜனுக்கும் வந்து ஆக்சுவலி கமல் சார் இருந்தால் எல்லோ கார்டு கொடுத்துருப்பாரு. இவர் என்ன கார்டு கொடுக்குறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.